ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உபவாச நாட்களிலே அநேகர் உபவாசத்திலிருந்து அநேகர் கர்த்தரோடு கூட நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கீங்க. கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் நிச்சயமாய் தருவார். நாம் அதிகமாக கர்த்தரிடத்திலே சேரும் பொழுது கர்த்தர் நம்மிடத்திலே சேருவார். கர்த்தர் நம்மிடத்திலே இடைப்படுவார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் பேசுவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கணும். இன்னும் உபவாசத்திலே அவருடைய சமூகத்திலே நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். இந்த லெந்து நாட்களிலே, இந்த உபவாசத்தின் நாட்களிலே நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியாப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும், நாம் எதையெல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும், எப்படியெல்லாம் நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்ற காரியங்களை நாம் கவனித்து வருகிறோம். அப்படியா இந்த காலவேளையிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். பாருங்க, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நாம் எலியாவை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் அந்த பர்வதத்துக்கு முன்னாடி நில்லு, அப்போ நான் உன்னை கடந்து போக இருக்கிறேன் என்று. அப்போ எலியாவும் போய் இந்த பர்வதத்துக்கு முன்னாடி நிற்கிறார். இந்த பர்வதத்துக்கு முன்னாடி நின்று கர்த்தரனோடு கூட பேச போகிறார் என்று எலியா ஆயத்தமாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு பூகம்பம் வருகிறது, ஒரு earthquake வருகிறது. உடனே எலியா, இதோ இதில் கர்த்தர் பேசுவாரா என்று எதிர்பார்க்கிறார். அது முடிந்த பின்பு ஒரு பெரும் காற்று அடிக்கிறது. இந்த பெரும் காற்றில் கர்த்தரனோடு கூட பேசுவாரா என்று எலியா எதிர்பார்க்கும் பொழுது அதிலையும் கர்த்தர் பேசல. பின்பு ஒரு அக்கினி வருகிறது. அந்த அக்கினியலாவது கர்த்தர் பேசுவாரா என்று எதிர்பார்க்கும் பொழுது அதிலையும் கர்த்தர் பேசல. இதெல்லாம் ஆன பின்பு மெல்லிய சத்தம், ஒரு மெல்லிய காற்று, சைலன்ஸ். பாருங்க, ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சவுண்ட் ஆஃப் ஜென்டல் விஸ்பர். ஒரு மெல்லிய ஒரு சத்தம், ஒரு மெல்லிய காற்று வரும் பொழுது அதிலே கர்த்தருடைய சத்தம் கேட்டது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் போய் கர்த்தரத்தில் பேச வேண்டும் என்று நாம் நிற்கும் பொழுது அநேக விதமான பிரச்சனைகள், ஒரு பெரும் காற்றை போல பிரச்சனைகள், ஒரு அக்கினியை போல கோபங்கள், அப்படி அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. யோசித்து பாருங்க, நம்முடைய இருதயத்தில் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக விதமான யோசனைகளோடு கூட நாம் கர்த்தருடைய சமூகத்திலே உட்காரும் பொழுது பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. ஏனென்றால் இந்த பிரச்சனைகள், இந்த யோசனைகள், இந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விடாது. ஏனென்றால் இது மிகவும் பெரிதாக இருக்கும். இதுதான் நம்முடைய யோசனைகளிலே பெரிதா இருக்குமே தவிர கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க இது ஒரு நாளும் நம்மை விடாது. அதை தான் இங்கேயும் பாருங்க, எலியா இந்த பூகம்பத்தில் பேசுவாரா, இந்த காற்றில் பேசுவாரா, இந்த அக்கினியில் பேசுவாரா என்று இருக்கும் பொழுது இல்லை. இதெல்லாம் கடந்து போன பின்பு ஒரு மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, டுடே we need to practice silence in our life. நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த அமைதல் உள்ள இந்த காரியத்தை நாம் பழகி கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது
நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு அமைதி இருக்கணும். கர்த்தரை தேடும் பொழுது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பாருங்க, கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட பேசணும். வெறும் அவரை தேடும் பொழுது மாத்திரமல்ல, நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் படுத்து தூங்கும் பொழுது, நம் வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசணும். அப்போ கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட பேச வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் ஒரு நிதானம், ஒரு சைலன்ஸ் இருக்கணும். அநேக காரியங்களை போட்டு குழப்பிக்கொண்டு அநேக விதமான கோபங்களோடு கூட நாம் நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் பேச முடியாது. கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அமைதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Let us learn silence. அப்போ இந்த அமைதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகள், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கோபம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதியை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் இந்த கோபத்தை நீங்கள் இன்றைக்கு விட வேண்டும். இந்த சண்டை போடுகிறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும் என்றால் இந்த சண்டை போடுவதை நாம் விட்டுவிட வேண்டும். தேவையில்லாத யோசனைகளை யோசித்துக் கொண்டே நாம் இருப்போம் என்றால் இந்த தேவையில்லாத சிந்தனைகளை நாம் விட்டுவிட வேண்டும். ஏதோ ஒரு பாவம் நம்ம பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமானால் இந்த பாவத்தை நாம் விட்டு விலகணும். அப்போ இதெல்லாம் நாம் விட்டு விலகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி வரும். அந்த அமைதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை நாம் தெளிவாய் நம்மால் கேட்க முடியும். நாம் தெளிவாய் கேட்கும் பொழுது கர்த்தருடைய பாதையிலே நாம் அழகாய் நடக்க முடியும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் உபவாசித்து இருக்கும் இந்த நாட்களிலே அமைதியுள்ள வாழ்க்கையை வாழுவது எப்படி என்று நாம் கற்றுக்கொண்டு அப்படியாய் நாம் அமைதியாய் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். நாமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் அப்பா, பிரச்சனைகளை தகப்பனை விட்டு விலகி அப்பா அமைதியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாய் எங்களுக்கு நீர் கற்றுத் தருவீராக. இந்த நாட்களிலே எங்களை பலப்படுத்தும். நீர் அப்படியா செய்ய போவதுக்காக நன்றி. எல்லா துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் ஒருவரைக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.